ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் அக்கா அஞ்சலி 3 பேருமே அம்மா வீட்டில் தம்பியோட ஒய்ஃபுக்கு ஜடை தைக்கிறதுக்கு போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அஞ்சலியும் அக்காவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா வீட்டில் வந்து தம்பியோட ஒய்ஃபுக்கு 7வது மாதம் ஜடை தைக்கிறதுக்கு தாங்க போயின்னு இருக்கேன். எல்லாம் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு நீ தான் தைக்கணும், நாத்தனார் தான் தைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்களன்னா ஃபஸ்ட்டில் அந்த பாப்பாவுக்கு அம்மா வீட்டில் தைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் தைக்கிறது. நான் வந்து 7ஆம் மாதம் தான் தைச்சின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டில் சந்தனம் வைக்கணுமா இல்லை வளையல் போடணுமான்னு தெரியல, மாற்றி மாற்றி செஞ்சுன்னு இருக்கேன். எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி சித்தி எல்லாருமே சேர்ந்து உனக்கு 2 பசங்க ஆயிடுச்சு, இன்னும் கூட இதெல்லாம் செய்ய தெரியாதான்னு என்னை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சுன்னு இருக்கேன். ஏய் 2 பேர் ஒன்றா வச்சுருந்தாங்க. ಇಂಚಿ ಅಮ್ಮ ಈಸ್ಬಿಡತ್ತೆ பின்னாடி போயா. எங்கள் ஊர் வில்லேஜில் பார்த்திங்களன்னா இப்படி தாங்க 7வது மாதம் வளைகாப்பு செய்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்களன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா அக்கா வந்து கொடுத்தாங்க. சேலை பழம் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கற்பூரம் வச்சு தீபார்த்தனை காட்டினிருக்காங்க. திஷ்டி இறக்கி முடிச்சுட்டு உடனே சமையல் பார்த்திங்களன்னா பிரியாணி உளுத்து வடை தாங்க செஞ்சுருந்தாங்க. சரி, நாங்களும் ஃபேமிலியோடு உக்காந்து சாப்பிட்னு இருக்கோம். தம்பி அக்காவுடைய பசங்க எல்லாருமே எங்கள் பொண்ணுங்க தான் இவங்க. அதனால் பார்த்திங்களன்னா எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்னு இருக்கோம். நாங்கள் அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்னு இருக்காங்க. அஞ்சலி நானும் அக்கா வந்து சின்ன அக்கா 4 பேர் ஒன்றா உக்காந்து சாப்பிட்னு இருக்கோம். லாஸ்ட்டாக தம்பி அப்பா பெரியப்பா உக்காந்து இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.